அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திக் ஒரு கனவு கண்டாரு. அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி அந்த கனவு கொண்டவன் நம்ம கார்த்திக் திட்டுக்கிட்டு முழிச்சு அப்படியே கத்துனாரு. அதுக்கு அடுத்து நம்ம ரேவதி எந்திரிச்சு, மாமா என்னாச்சு, எதுக்கு போய் கத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல கோயில் கும்பாபிஷேகம் வரப்போகுது. அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம ராஜராஜன் தான் நடத்தணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஊருக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, இப்போ உங்க அத்தை உங்க மேல ரொம்ப பகையா இருக்கிறாங்க, ராஜராஜன் எப்படி இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த சிவனாண்டி சந்திரா எல்லாம் தூண்டி விட்டு கேட்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல கும்பாபிஷேகம் நடக்கு, எப்படியாவது மாமாவை கூட்டு வரணும் அப்படின்னு சாமுண்டியஸ்ட போய் பேசுறாங்க. அதாவது என் மேல நீங்க கோவத்துல இருக்கீங்க, இந்த ஊருக்காண்டி எப்படியாவது மாமாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த சாக்க பயன்படுத்தி, அதாவது நீ என் பொண்ணு ரேவதியை என்கிட்ட ஒப்படைச்சன்னா உன் மாமா அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்த்திக்கு வேற வலிக்கல, அதனால வேற வழி இல்லாம ரேவதியை சாமுண்டீஸ்வர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கூட்டத்துக்குள்ள ரேவதி கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி அப்படியே துடிச்சு போறாங்க, நம்ம கார்த்திக்கும் துடிச்சு போறாரு. அதாவது அந்த சந்திரா சந்தோஷப்படுறா. அதாவது அக்கா சொன்ன மாதிரியே நீ 30 நாள்ல பிரிச்சுட்டேக்கா அப்படின்னு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.